வருங்காலத்தில் செப்டம்பர் 1லேருந்து என்ன ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, என்கிட்ட இருக்கிற என்னை ஃபாலோ பண்ணுற என் கூட இருக்கிற அத்தனை பேரும் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் நான் இன்ன வரைக்கும் எதுவும் கேட்டதும் கிடையாது, எதுவும் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னதும் கிடையாது. இந்த அன்னதானத்தை எல்லா பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சாப்பிட்றாங்க, அதே நேரத்தில் குவாலிட்டியாக சாப்பிட்றாங்க. திருவண்ணாமலையில் ஒரு நல்ல உணவு கிடைக்கிது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப கம்மியான டைமிங்லே மக்கள்கிட்டையோ இங்கே இருக்கிற சார்ந்தவங்கள்ட்டே நம்ம வந்து அதை காட்டியிருக்கோம், அதை நடைமுறைக்கு படுத்தி கொண்டாந்துருக்கோம். அதனால் உங்ககிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்ட இருந்தும் அரிசி ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்கப்படுறதுனால நீங்கள் அரிசியை கொடுக்க வேண்டியதில்லை. மற்ற எந்த பொருள் வேணாலும் உங்கள் ஊரில் விளைகிற தரமான பொருள், அதை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வரும்போது கையில் கொண்டு வரலாம். அதே மாதிரி காய்கறியாக இருக்கலாம், அது பருப்பாக இருக்கலாம். அது நான் சொல்லிட்டேன், ஓகே ஆயில், ஃபார்ம் ஆயில் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாங்கள் சமையலில் பயன்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் தக்காளியை கூட நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு நல்ல தக்காளி இருக்கலாம், இல்லை மிளகு, ஜீரகம், பூண்டு உங்கள் பகுதியில் விளையிறது உங்கள் கையில் கிடைக்கிறத நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய பணியை செய்யணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லியும் உணவு எந்த சூட்லேயே கொடுக்குறீங்க, அந்த மாதிரி என் கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாளாவது ஒன்றால் ஒரு சாது சாப்பிடணும். அவன் சாப்பிட்ற சாப்பாடு நீ கொடைக்கானலில் இருக்கலாம், ஊட்டியில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், லண்டனில் இருக்கலாம், நீ எந்த நாட்டில் உலகத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு சாது ஒன்றால் சாப்பிட்றான், அந்த சாப்பிட்றதுக்கு நீ ஒரு காரணம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது நீங்கள் சாதாரண விஷயமா நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் 1 கோடி பேர் அன்னதானம் பண்ணுறான். நீங்கள் எந்த அன்னதானத்தை தமிழ்நாட்டிலே ரொம்ப பெருசாக அன்னதானம் பண்ணுற இடம் பழனி மட்டும்தான். பழனிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. திருப்பதிலையும் போய் சாப்பிடு, நம்ம அன்னதானத்துலேயும் சாப்பிடு. நம்ம ஆர்கனைசேஷன்லாம் இல்லை, ஆனால் இது பிரபஞ்சம் ஆர்கனைசேஷனாக ஒரு வேலை பண்ணுது. அதெல்லாமல் ஒரு சாப்பாடுங்கிறது தூய்மையாக கொடுக்கணும், அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் மிக சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். அன்னதானங்கிறது யார் வேணாலும் ஏதோ பொருள் வேணாலும் கொடுப்பாங்க, வடித்து கொடுத்து காய்கறியை போட்டு விட்டு இதை அடிச்சு விட்டு போகிற வேலையெல்லாம் நாமக்கிட்ட இருக்காது.